இதுக்கு பத்தாது ரைட்டு சரி. அனைவருக்கும் கையில வச்சுக்கலாம், நல்ல தப்பு இல்லை. அதனால அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரண கர்த்தாவாக இருக்கின்ற வெங்கடேசன் ஐயா, துணையாக இருந்து கொண்டு தூணாக இருந்து கொண்டு செயல்படுகின்ற கலைவணி அம்மா மற்றும் மேடையில் இருக்கிற அனைத்து சார்ந்தவர்களுக்கும் எதிரே இருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப வெங்கடேசன் ஐயா மிக சிறந்த சாதனையாளர், எல்லாருக்கும் தெரியும், நிச்சயமா தெரியும். இங்க இருக்கக்கூடிய உதாரணமா ஒரு அரசவங்க நம்ம ஐயா உட்கார்ந்துருக்காரு. அவர் செய்யாத விஷயங்கள்லாம் நிறைய கச்சமா செஞ்சிருக்காங்க. பக்கத்துல இருக்கிற ஐயா அவர்கள், வரகுண பாண்டியன், லதா அம்மா, எல்லாருமே மிக சிறந்த ஆளுமைகள். அதுல எந்த குறையும் இல்லை. ஒரு வித்தியாசமான சூழல் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இருக்கு. அது யாராச்சும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அந்த வித்தியாசமான நிகழ்ச்சினா, ஒரு சிறந்த ஆசிரியரை ஒரு நல்லாசிரியராக, பெஸ்ட் டீச்சராக அவார்டு கொடுப்பது, மதிப்பது, மரியாதை கொடுப்பது, சிறப்பு செய்வது யாராக இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒன்று அரசாங்கமாக இருக்கும், இல்லை ஆசிரியர்களாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே இருக்கிறவங்களாம் ஆசிரியர்கள். அவர் பாடம் தனியாக இருந்துக்கிட்டு இவர் கூப்பிட்டு எல்லா ஆசிரியர்களுக்கும் விருது கொடுக்குற இந்த வித்தியாசமான நிகழ்வு நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்க்கல. அதனால இருக்கிறவங்களும் ஆசிரியர்கள், செய்கிறவங்களாம் தூரத்தில் இருக்கிறாங்க. அது மரியாதை கொடுக்குறவங்களாம் தூரத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இரவு பகலாக தன்னுடைய ஈடுபாடை இந்த நிகழ்ச்சிக்காகவே கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறாருனாக்கா, எனக்கு ஐயா அவர்களை சந்திக்கும் போது ஒரு 3 விஷயங்கள் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. என்னன்னா, தமிழ் சார்ந்த விஷயங்கள், மற்றவர்களை சாதனைக்கு உள்ளாக்குவது அது ஒரு விஷயம், அவர் சாதிப்பதுன்றது ஒரு விஷயம், இப்படியே தன்னுடைய சிந்தனையை ஓடிட்டாருன்றது ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் எது அவருக்கு உந்து சக்தியா இருக்குது அப்படின்போது பேச்சுவாக்கில் எனக்கு அந்த தகவல் கிடைச்சது. என்னன்னா, மிக மிக சிறந்த யோகா பயிற்சியாளர் என்பது இங்க இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஐயாவுடைய சிறப்பு மிகச்சிறந்த யோகா பயிற்சியாளர், மிக மிக சிறந்த சதுரங்க விளையாட்டுக்காரர், மிக மிக சிறந்த அத்லெட்ஸ், ஓட்டக்காரர். காலையில இந்த 3 பயிற்சி முடிச்சுட்டு தான் மற்ற எந்த பயிற்சியா இருந்தாலும் தொடங்குவார். இன்னும் மிக குறுகிய தூரத்தில் இருக்கக்கூடிய சாதனைகள்ல இந்த 3 உள்ள வரும். சதுரங்கமும் உள்ள வரும், அத்லெட்ஸும் உள்ள வரும், யோகாவும் உள்ள வரும். இதற்கான பயிற்சிகளையும் தொடர்ந்து இவருடைய சிந்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நோக்கங்கள்லாம் தூரத்தில் வச்சு தான் பார்ப்பாரு, பக்கத்தில் வச்சு பார்க்க மாட்டார். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு கண்ணாடி மாதிரி பட்டுன்னு மழியிடும், மறைஞ்சிடும். ஆனால் தூரத்தில் வச்சு பார்க்கும்போது அடுத்தது 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 என்ன போய் செஞ்சோம்னாக்கா அந்த இலக்கை நம்ம அடைய முடியும் அப்படின்றது மிக மிக தெளிவாக திட்டமிட்டு அதை நகர்த்துவதில் இவருக்கு இவரே தான். அதை யாரும் இதுவரைக்கும் பீட் பண்ண முடியல. எனக்கு பணம் இருக்கு, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் இருக்கு, நான் என்ன வேணா செய்யலாம், இது அரசியல்வாதி. எனக்கு மிகப்பெரிய அறிவு இருக்கு, மிகப்பெரிய விஞ்ஞான அறிவு இருக்கு, அதை நான் ஒரு விருதுக்காக பயன்படுத்துறோம், அது ஒரு ஞானி. எனக்கு மிகப்பெரிய ஆன்மீக சக்தி இருக்கு, அந்த சக்தியை நான் கொண்டுட்டு வரேன். அன்னைக்கு நீங்க ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சாமியார், ஏதோ ஒரு மடத்துக்கு நீங்க சாமியார். இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு சாதாரண மனிதராக இருந்து கொண்டு இந்த 3 விஷயங்களை செய்துட்டு இருக்கிறார்னா, அவருக்குள்ளார இருக்கக்கூடிய சக்தி என்பது வெறும் சோறால் நிரூபிக்கப்படவில்லை, வெறும் டீயால் நிரூபிக்கப்படவில்லை, வெறும் தண்ணீரால் நிரூபிக்கப்படவில்லை. உள்ளுக்குள்ளாக இருந்து கொண்டு அவர் இயக்குவது பின்பக்கமாக இருக்கக்கூடியது மிகப்பெரிய மன ரீதியான ஒரு சக்தி என்பதை என்னால் உணர முடிந்தது. அந்த சக்தியோடு தான் இப்போதைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், இனி வரும் காலத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த இடத்தில் இருந்து கொண்டு இப்படி ஒரு கௌரவம், இப்படி ஒரு வாழ்த்து, இப்படி ஒரு பாராட்டு, இப்படி ஒரு கேடயம், இப்படி ஒரு மதிப்பு கிடைப்பதற்கு முழு முதல் காரணம் ஐயா அவர்கள். அதனால் ஆசிரியர் குடும்பம் இங்க இருக்கக்கூடிய, அதாவது நாற்காலியில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஆசிரியர் குடும்பம், மேடையில் இருக்கின்ற இந்த ஆசிரியர் குடும்பம், இந்த நிகழ்வுக்கு சம்பந்தம் அல்லாத மற்ற ஆசிரியர் குடும்பங்கள் எல்லாமே வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு கடமைப்பட்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சின்னமாக சொல்ல விரும்புகிறேன்.
ஏனென்றால் எல்லாம் சொல்லிட்டாங்க, ஆசிரியர்கள் இந்த காலத்தில் எப்படி மதிக்கப்படுகிறோம், ஆசிரியர் விருது எவ்வாறு தரப்படுகிறது, இந்த ரெண்டுக்கும் இடையில நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் பாருங்க. 32 வருஷம் சர்வீஸ் இருக்கு. ஆனா எங்க வட்டாரத்தில் செய்யாத விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சு இருக்கிறோம். எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, நான் மட்டும் சொன்னா அது தப்பாயிடும். இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் யாரோ ஆசிரியர் வெறுமனே பள்ளியில் சென்று மாலை 4 மணிக்கு வெளியே வருவது இல்லை. தன்னுடைய உழைப்பை 10 மடங்காக, தங்களுடைய பாடத்தை 10 மடங்காக, தனது மாணவர்களுக்கு உண்டான உள்ளீடை 10 மடங்காக, தனது உழைப்பை 10 மடங்காக, இப்படி 10 மடங்காக கொடுத்து 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 என்ன மீதி எடுத்துக்கொண்டு போகிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி. வெறும் சம்பளம் தான். இந்த சம்பளத்தை தாண்டி அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு? இல்ல. இப்படியாக ஒரு புதுச்சேரியில புதுவை தமிழ்ச்சங்கத்துல நமக்கான ஒரு அங்கீகாரத்தை இந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அதை பெற்று செல்கிறோம் என்பது நான் செய்த 32 ஆண்டுகளுடைய அந்த ஆசிரியர் பணியினுடைய ஒட்டுமொத்தத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு மகுடமாகவே நான் நினைக்கிறேன். அது அவசியம், அவசியம். ஒரு குழு, ஒரு குண்டூசி, இந்த ரெண்டுக்குமான வினை இருக்குல்ல, அந்த வினை கூட என்னுடைய பணிக்கு அரசாங்கமோ மற்ற இடங்களிலோ கிடைப்பது இல்லை. இவர் எப்படி பார்க்கிறாரு? ஆசிரியர் எப்படி பார்க்கிறாரு? சாதிப்பவர்கள் எப்படி பார்க்கிறாரு? இப்படி பசங்க பேசிட்டே இருக்கலாம். ஆனா இருந்தாலும் இந்த நேரத்தில் இப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கும் கலைவாணி அம்மா அவர்களுக்கும் இந்த அமைப்பை தாங்கி கொண்டிருக்கின்ற மற்ற நிர்வாகிகளுக்கும் இங்கு இருப்பவர்கள் அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து இடம் சாருகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து அனைவரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் சத்திய வார்த்தைகள். அதை கேட்க நமக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதை இந்த அவை நமக்கு அதை வழங்கி கொண்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி முதலாக ஆசிரியர் தின விழாவை என்னோடு காரைக்குடி சேர்ந்த கவிஞர் நாயகி அவர்களும் இணைந்து இந்த விழாவை நாங்கள் முன்னெடுத்தோம். ஏன் இந்த விழாவை முன்னெடுத்தோம் என்றால், அப்போது கொரோனா வந்து பல ஆசிரியர்கள் சம்பளம் இல்லாமல், பல ஆசிரியர்கள் பணி இல்லாமல், தனியார் துறையில் உள்ள பலருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் பல கேள்விக்குறிகளாக இருந்த அந்த காலகட்டத்தில் ஆசிரியரை கூப்பிட்டு கௌரவப்படுத்த வேண்டும். ஆசிரியர்கள் தான் இந்த தேசத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி படைத்தவர்கள். ஆசிரியர்களால் மட்டும்தான் வரும் தீநுனி, அதாவது அப்துல் கலாம் ஐயா கனவு கண்டது 2020 இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று. அந்த 2020 நமக்கு கொரோனா என்ற பெரிய தொற்று நோயால் பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்த நிலையில் ஆசிரியர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக 175 ஆசிரியர்களை வரவைத்து இந்த அவையில் விருது வழங்கினோம் 5 ஆண்டுக்கு முன்பு. அதில் விருது வாங்கிய அந்த ஆசிரியர் பெருமக்கள் தான் இப்போது மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது இந்த மேடைக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. இதில் என்னவென்றால், சிறப்பு விருந்தினரின் கையால் விருது கொடுப்பது ஒரு பெரிய விடயம் அல்ல. நாங்கள் கூட்டாக இந்த பாண்டிச்சேரியில் அனைத்து அமைச்சர்களும் வருவார்கள். அது நமக்கு முக்கியம் அல்ல. நம்மோடு இருப்பவர்கள் இந்த விருதை கொடுக்க வேண்டும், நம்மோடு இருப்பவர்கள் இந்த விழாவை வழிநடத்த வேண்டும் என்ற திட்டமிட்டு தான் இந்த விழாவை ஒவ்வொரு ஆண்டுமாக திட்டமிட்டு நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டும் அழைப்புகள் முறைப்படி யாருக்குமே நாங்கள் தரவில்லை. ஏதோ ஒரு குழுவில் மட்டும் இன்று நடக்கும் என்றுதான் போட்டோம். இந்த நேரங்களில் அழைப்புகளை சரி செய்ய முடியவில்லை. எப்போது நாங்கள் அழைப்புகள் போடுவோம் என்றால், விழா முடிந்த பிறகுதான் அதற்கான அழைப்புகளை முறைப்படி போடுவோம். இது எந்த குழுமத்திலும் இல்லாத ஒரு செயல்பாடு. யார் யார் வந்தார்களோ வந்தவர்கள் பெயரை நாங்கள் அதில் இணைத்துதான் அழைப்புகள் போடுவது வழக்கம். ஆனால் யாருமே அழைக்காமல் தமிழ்ச்சங்கம் அரங்கம் முழுவதும் இருக்கிறது என்றால், அழைத்திருந்தால் யோசித்து பார்ப்போம். அதுதான் இந்த ஆசிரியர்களுடைய வெற்றி. அந்த வெற்றியில் மாறிக்கொண்டே இருக்கும். நமக்கு நாம் தான் சிறப்பு செய்ய வேண்டும், நமக்கு நாம் தான் பெருமைப்படுத்த வேண்டும். இங்குள்ள ஒவ்வொருவரும் ஆக சிறந்த ஆளுமைகள். அந்த ஆளுமைகள் ஒருவரை சந்திப்பதற்காக ஆண்டுக்கு ஒரு நாள், அந்த சந்திக்கிற இந்த நாளில் இதில் எங்களுக்கு ஒரு சிறப்பு என்னென்றால், வருஷம் 365 நாளிலையும்
சான்றிதழ் வாங்கிய ஒரே நபர் நான் தான். வருஷம் 365 நாளிலும் சான்றிதழ் கொடுத்த ஒரே நபரும் நான் தான். இந்த வரலாறு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு உண்மையான வரலாறு மேடையில் உள்ளவர்கள் நீங்களும். ஏனென்றால் 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் இவர்களெல்லாம் பார்க்க முடியும். மற்ற நாள் எந்த இணைய நிகழ்ச்சியும் வரமாட்டாங்க, எந்த சாதனை நிகழ்ச்சியும் வரமாட்டார்கள், நாமளாம் கூட்டமும் வரமாட்டார்கள். கவியாக எவ்வளோ நிகழ்வு போய்கொண்டே இருக்கும், எந்த ஆசிரியரும் நிகழ்வுக்கு வரமாட்டார்கள். ஆனால் ஆசிரியர் என்னோட உரிமையாக கொண்டு நான் வருவேன், இது என்னுடைய உரிமை, எனக்கு மற்றது எதுவும் முக்கியமல்ல. ஆசிரியர் தினவிழாவுக்கு நான் மேடையில் வந்து நிற்க வேண்டும், இல்லை அந்த கூட்டத்தில் நசிங்காவது நான் வந்து அகப்பட வேண்டும் என்று 5 ஆண்டுக்கு முன்பு விருது கிடைக்கவில்லை. வரகுணம் பாண்டிய ஐயாவுக்கெல்லாம் சித்ராதேவி அவர்கள் அந்த மூலையில் உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க, யாருன்னே தெரியாது. ஒரு சென்றாண்டு ஒரு விருது வேணும், அதனை ஐயா அந்த மூலையில் உட்காந்துருக்காங்க, யாருன்னே தெரியாது. இன்று எல்லாருக்கும் தெரியுது என்றால் அதுதான் ஆசிரியர் தினவிழாவுடைய சிறப்பு. இப்போது தொடர்ந்து தன் மகனை உயர்த்தி கொண்டு மகன் மூலமாக தான் வெளி உலகில் வந்து இன்று பல குடும்பங்களில் தன்னுடைய பணியினை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் அருமை சகோதரர் விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு மதிப்பு முன்னுரிமை பற்றிய மேடையில் உள்ள சான்றோர்கள் முதலில் வழங்கி சான்றிதழுக்கான பணியும் இடையில் நடைபெறும். நாம் 8 மணிக்கு நிகழ்வு முடித்து விடலாம் என்ற உறுதியோடு விஜயகுமார் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். குடும்பத்தினர் ஏனெனில் நாங்கள் சென்று அவர் வீட்டில் கொடுக்க வேண்டும். ஏன் இந்த விருது எங்கு தருகிறோம் என்றால், இது புல்லா வைத்து கருப்பு அங்கி அணிவித்து பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல் நடத்தும் விழா அல்ல. 100 ஆசிரியர்கள் மனசார் நல்லா இருப்பேன் என்றால் அவர் நல்லா இருப்பார். ஆனால் உங்களுடைய அந்த வாழ்த்து ஒன்றொன்றும் அவரை மேலும் மேலும் உயர்த்தும் என்று கூறி அவருக்கு மேடையில் உள்ள சான்றோர்கள் மதிப்பு முனைவர் பட்டம் வழங்கி சிறப்புவார்கள். நன்றி. புதுச்சேரியின் மாமனிதர் விஜயகுமார்